விக்ரம் குடிப்பதை நிறுத்தவில்லை. வினோதா எவ்வளவு சொல்லியும் கேட்காத விக்ரம், நான் எங்க அம்மா சொல்லியே கேட்க மாட்டேன். உன் மேல அன்பும் பாசமும் இருக்கா, அது மட்டும் போதும். என்ன அடக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத என்றார். மரகதத்தின் அண்ணன் மணி வீட்டுக்கு வந்தார். வீட்டில் அனைவரும் அமர்ந்து கொண்டு மித்ராவின் கல்யாண பேச்சை ஆரம்பித்தனர். அம்மா மரகதம், எனக்கு எந்த நகையோ பணமோ எதுவும் வேணாமா. வரதட்சணை எல்லாம் நான் கேட்க மாட்டேன். உன்னால முடிஞ்சதை செய். அடுத்து ஒரு பையன் இருக்கான், எனக்கு அவனுக்கும் முடிக்கணும் இல்ல? அதற்கு மரகதம், சரி என்ன முடிச்சிடலாம், இந்த மாசத்துல நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். விக்ரம், சரிங்க மாமா, முடிச்சிடலாம் என்றார். நீங்க ஜோசியர்கிட்ட நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் என்றார் விக்ரம். மரகதம், அதான் என் புள்ளையும் என் வீட்டுக்காரும் சொல்லிட்டாங்க இல்லன்னா, நீங்க பாத்துட்டு வாங்க, முடிச்சிடலாம் என்றார். சரிம்மா, நான் கிளம்புறேன் என்று சென்றார். அன்று மாலை மித்ரா மாடியில் அழுதபடி போன் பேசிக் கொண்டிருந்தார். பூப்பறிக்க சென்ற வினோதாவை பார்த்த மித்ரா போனை கட் செய்து அமைதியாக இருந்தாள். வினோதா, யாருமா, யாருக்கிட்ட அழுதுகிட்டே பேசிட்டு இருக்க என்று கேட்டார். மித்ரா அழுகை தாங்க முடியாமல், அண்ணி, எனக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் என சொல்லி அழுதாள். வினோதா, அழாதம்மா அழாத, என்னன்னு முதல்ல சொல்லு என்றாள். அண்ணி, நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அண்ணி. அம்மா என்னன்னா அவங்க அண்ணன் பையனுக்கு தான் என்ன கட்டி வைப்பாங்கன்னு பிடிவாதமா இருக்காங்க. எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி என்று கூறினாள். எப்பவுமே வா போ என்று கூறியபடியே இருப்பாள் மித்ரா. முதலில் அழுதபடி அண்ணி என்று கூப்பிட்டாள் வினோதாவை. அத்தைய மீறி மாமாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாதுமா, நீ வேணா உங்க அண்ணன் கிட்ட பேசி பாரு. ஐயோ அண்ணி, எனக்கு பயமா இருக்கு, அவன் மொரட்டு பையன், நீங்க தான் எப்படியாவது சொல்லணும். சரி விடுமா, வா பாத்துக்கலாம். பையன் என்ன வேலையில இருக்கான்? அதற்கு மித்ரா, இன்ஜினியரா இருக்காரு அண்ணி. நல்ல வேலைதான், சரி விடு, கவலையை விடு, கண்டிப்பா ஒத்துப்பாங்க, பாத்துக்கலாம் வா என்று அழைத்து சென்றாள். விக்ரம் வந்தவுடன் வினோதா மித்ராவை பற்றி பேசினாள். அதற்கு விக்ரம் முதலில் கோபப்பட்டான். பிறகு வினோதா எடுத்து சொல்ல சமாதானம் ஆகிவிட்டான். காலை எழுந்தவுடன் மரகத்திடம் சென்று, அம்மா, மணிமாமா பையன் மித்ராவுக்கு செட் ஆக மாட்டான். ஏன்னா அவன் சரியா படிக்கல, இவ நல்லா படிச்சிருக்கா, இவ படிச்ச மாதிரியே படிச்ச பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமா என்றான் விக்ரம். அதற்கு மரகதம், என்னடா படிக்கலன்னா என்ன, அவன் தொழில் இருக்கு, பொழைச்சிப்பான். அவங்க அப்பா கடையை அவன் தான் பாத்துக்கிறான். வாரம் 50,000 மேல அந்த கடையில வியாபாரம். இது போதாத உன் தங்கச்சிக்கு? நீ மாசம் ஃபுல்லா 50,000க்கு 50,000 தானே போய் வேலை பாக்குற, அத வாரத்திலேயே எடுத்துருவான் என் அண்ணன் பையன். அதற்கு விக்ரம், அதுக்கு இல்லம்மா, அவ மனசுல ஏதாவது இருக்கோ என்னமோ, நாம ஏதோ அவளை கேட்காம முடிவு பண்றது தப்பு இல்ல. அதற்கு மரகதம், நிறுத்துப்பா, உன்ன மாதிரி இல்லை என் பொண்ணு, நான் சொல்ற பையனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பா. சரி, உன் பொண்ணு கூப்பிடு, விசாரிக்கலாம். சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன விசாரிக்கிறது? இதற்கு விக்ரம், கூப்பிடுமா என்றார். உடனே மரகதம், ஏ மித்ரா, வாடி இங்க, உன் அண்ணன் என்ன உளறிட்டு இருக்கான். அதற்கு மித்ரா பயந்தபடியே வந்து நின்றாள். என்னடி, மணிமம்மா பையன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தானே? அதுக்கு மித்ரா, என்னை கேட்காம நீயே எல்லா முடிவும் செஞ்சிடுற, நானும் ஒரு பொண்ணுதான், என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டியா? அதுக்கு மரகதம், என்னடி உன்னை கேட்கணும், உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியாதா? இல்லம்மா, நான் கூட படிக்கிற பையனை லவ் பண்றேன். அந்த பையன் வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம். அவங்க அம்மா கூட என்கிட்ட பேசி இருக்காங்க. அம்மா ரொம்ப நல்ல ஃபேமிலிமா, உனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கும் பாத்தீங்கன்னா. அதற்கு மரகதம் கோபப்பட்டு, என்ன லவ் பண்றியா, என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவ நீ? முதல் ஏறு சரியா போனதுன்னு பின்னாடி வரதும் சரியா இருக்கும். அவன் ஒருத்தி இழுத்துட்டு வந்தான்ல, அந்த மாதிரி போதும் உன் புத்தியும். அதற்கு விக்ரம், நீ அவளை மட்டும் விசாரியா, அவ கதைய மட்டும் பேசு, இப்ப எதுக்கு எங்களை இழுக்கிற? அதற்கு மரகதம், ஆமாண்டா, உன்னாதான் வந்தது, நீ அப்படி பண்ணதால்தான் இவ இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறா. ஏன், நான் பண்ணதுக்கு என்ன, நல்ல பொண்ணுதானே கூட்டிட்டு வந்தேன், ஏன் அவ நல்லபடியா நடந்துக்கலையா? அதற்கு மரகதம், ஆமா ஆமா, ரொம்ப நல்லா நடந்துக்கிறா, அந்த சனியை எப்ப கால் எடுத்து வச்சுதோ அப்ப புடிச்சது எங்களுக்கு தத்ரம். அதற்கு வினோதா, அத்தை ரொம்ப அதிகமா பேசுறீங்க, நீங்க இத்தனை நாள் எவ்வளவு பேசிருக்கீங்க, நான் பொறுமையா போயிருக்கேன், ஆனா நீங்க பேசுறது ரொம்ப ஓவர். விக்ரம், அந்த அம்மாவுக்கு நேரம் சரியில்லடி, அதான் அப்படி பேசுறாங்க, நீ கம்முனு இரு. உடனே கந்தன், என்னடா அம்மாவை எதிர்த்து பேசுற, உன் பொண்டாட்டிய சொன்னா உனக்கு கோவம் வருதா? ஏதோ கோவத்துல 1-2 வார்த்தையை விடதான் செய்வாங்க பெரியவங்கன்னு இருந்தா, அதுக்காக அம்மாவே எதிர்த்து பேசுவியா? இதெல்லாம் கொண்டிருந்த கிஷோர், அம்மா அப்பா நீ அண்ணன் எல்லாம் சண்டை போடுறதுன்னா வெளியே போய் சண்டை போடுங்க, நான் படிக்கணும் என்று கூறினான். அதற்கு விக்ரம், வாயை உடைச்சிடுவேன், எழுந்து உள்ள போடா என்றார். உடனே கந்தனுக்கு கோபம் வந்தது.
என்னடா தம்பியை அதட்டுற? கொஞ்ச நாளா ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. அதற்கு மரகதம், நான் அப்பவே சொன்னேன்ல, நீதான் நம்பினியா? இப்ப பாத்தியா இவளோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. இவதான் இவன் இப்படி மாறினதுக்கு காரணம். அதற்கு வினோதா, என்னத்த என்ன மாறிட்டாரு? நீங்க என்ன எவ்வளவு பேசியிருக்கீங்க, அப்ப எல்லாம் ஒரு வாயை திறந்து கூட பேசினது கிடையாது. இன்னைக்கு அவர் எதிர்க்கே நீங்க பேசினதுனால அவர் கேட்டார். என்ன ராசி இல்லாதவன்னு சொன்னீங்க, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவ இங்க வந்து நல்லா சாப்பிடுறான்னு சொன்னீங்க. இதுக்கு மேல எவ்வளவோ பேசி இருக்கீங்க. நான் எதையாவது திருப்பி பேசி இருப்பேனா? எல்லாத்தையும் பொறுத்து போனதுனால இன்னைக்கு இந்த பட்டமும் எனக்கு கொடுக்கறீங்க இல்ல என்றால் அழுதபடி வினோதா. அதற்கு மரகதம், அம்மம்மா வாய மூடுமா, நான் என் பொண்ணு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ இப்ப வேற பிரச்சனையாக்காத. அதற்கு விக்ரம், நீ தானே பேசின அவளை பத்தி. அவளா பேசினா? கந்தன், எல்லாம் வாய மூடுங்க, முதல்ல பொண்ணு கதைய பேசுங்க, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க என்றார். அதற்கு விக்ரம், நீங்க என்ன வேணா பேசுங்க, ஆளை விடுங்க என்று வெளியே கிளம்பி விட்டான். மரகதன் மித்ரா பலாறு என அறைந்தாள். என்ன தைரியண்டி உனக்கு? அவனதான் நான் தப்பா வளர்த்துட்டேன்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்த, இப்ப நீயே இப்படி பேசுற. அதற்கு மித்ரா, அம்மா பிளீஸ்மா என்ன புரிஞ்சுக்கோ, நீ எது சொன்னாலும் நான் தப்பாம கேக்குறேன்ல, இந்த ஒரு விஷயத்த எனக்காக கொஞ்சம் கேளம்மா, சத்தியமா அவரை பார்த்தா உனக்கு பிடிச்சிரும்மா. அதற்கு கந்தன், என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா, ஏற்கனவே வெளிய தலை காட்ட முடியல அவன் கல்யாணத்தால, இப்ப நீயும் இப்படி பேசினா எப்படிமா? உடனே மித்ரா, அப்பா உங்களுக்கும் பிடிக்கும்பா, நான் வர சொல்றேன்பா, நீங்க வேணா பேசி பாருங்க. அதுக்கு இல்ல, இவளோட அண்ணனுக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? உடனே மரகதம், வாய மூடியா, என்ன பதில் சொல்ல போற? இவள ரெண்டு உதச்சிட்டு கல்யாணத்தை நடத்துற வேலைய பாரு, அதை விட்டுட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்க. இங்க பாருமா, உன் பொண்ணு நானு, உனக்கு இருக்க தைரியம் தான் எனக்கும் இருக்கும். என்னால மணி மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்று விட்டாள். அதற்கு மரகதம், உன்னால முடிஞ்சத பாருடி, நாளைக்கு வர சொல்றேன் எங்க அண்ணனை ஒப்பு தாம்பலம் பண்றதுக்கு என்றாள் மரகதம்.